ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே இந்த அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய பலனை கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புகிறேன். ஜெபத்திலே தரித்திருக்கும் பலன். இன்றைக்கு பல மிஷனரி ஊழியங்களுக்கு அடி ஆதாரமாக இருப்பது ஜெபம் மட்டுமே. பலருடைய முழங்கால் ஜெபங்க. பலர் கதறி 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 ஜெபம் பண்ணி இந்தியாவில் மூல முடுக்க எல்லா இடங்களிலே கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது என்றால் ஜெபமே காரணம். பலருடைய ஜெபம் ஊக்கமான ஜெபம். பலர் கொடுக்கிறார்கள் உண்மையே, பலர் ஓடுகிறார்கள் உண்மையே, பலர் உழைக்கிறார்கள் உண்மையே. ஆனாலும் ஜெபத்திலே தாங்குகிற பலர் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப எஸ்தரை பாருங்களேன். எஸ்தர் 4:16 வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீர் போய் சூசானில் இருக்கிற யூதர் எல்லாரும் கூடி வர செய்து 3 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். அப்ப ஒரு சட்டத்தை மீறி உள்ள செய்யணும், உள்ள போகணும்னு சொன்ன உடனே கர்த்தருடைய கிருபைக்காய் காத்திருக்கிறார். அவளுடைய ஜெபம் பத்தல, தனியா ஆள் பத்தல. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு உபவாசம் பண்ணுங்க, நான் ராஜா கிட்ட போறேன்னு. உங்க குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்தா நீங்க தனியால போராடுறதுக்கு பதிலு முழு குடும்பத்தை ஒன்னா சேருங்க. ஒருவேளை உபவாசத்தை ஒரு நாள் பிக்ஸ் பண்ணுங்க. ஒருவேளை உபவாசத்தை ஒரு நாள் பைபிள் ஸ்டடி வீட்டிலே வைங்க, ஒரு ஜெபத்தை வைங்க. நடக்கும் பொழுது பெரிய பலனாய் மாறும். அது ஜெபத்துல தரித்திருக்கிற ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எல்லாரும் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், எனக்கு உபவாசம் பண்ணுங்கள். 3 நாள் நானும் உபவாசம் இருக்கிறேன், என் தாதிமார் உபவாசம் இருக்கிறோம். எஸ்தர் சில ஆண்டுகளுக்கு முன்பு 1 வருடம் கன்னி மாடத்தில் தன்னை அழகுபடுத்தி கொண்டாள். ராஜாவை சந்திப்பதற்காக நல்ல டெக்கரேஷன் பண்ணி அழகுபடுத்தி வந்தவள். அவள் அழகுபடுத்தி வரும்பொழுது அவளுக்கு மட்டும் வாழ்க்கை கிடைத்தது, வாழ்வு கிடைத்தது. ஆனால் 127 நாடுகளில் உள்ள ஜனங்களுக்கு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த அலங்காரம் வேண்டாம். தன் உடலை ஒடுக்கி உபவாசம் பண்ணும் பொழுது அழகு போய்விடுமே, கண்கள் குழி விழுந்து விடுமே, அழகு அலங்கோலமாய் மாறிவிடுமே, கண்கள் எல்லாம் குழி விழுந்து கண்ணமெல்லாம் ஒட்டி விடுமே. அன்று அழகுபடுத்தி போகும்பொழுது தனக்கு மட்டும் வாழ்வு. அந்த அழகு அலங்கோலமாய் மாறின பிறகு 127 நாடுகளில் இருந்த யூத ஜனங்கள் அனைவருக்குமே வாழ்வு. ஹல்லேலூயா. அழகில் சிறந்த என் ஆண்டவர் சிலுவையிலே அலங்கோலமா மாறின பிறகு உலகத்துக்கே ரட்சிப்பு கிடைத்தது. உனக்கும் எனக்கும் ரட்சிப்பு கிடைத்தது. அந்த அழகு அலங்கோலமாய் என்னை அலங்காரமாய் மாற்றுவதற்கு அவர் அலங்கோலமாய் மாறினார். வசனம் அழகாய் சொல்லுகிறது. ஜெபத்திலே தரித்திருக்கிற ஒரு பலன். இன்னைக்கு எந்த பிரச்சனை போராட்டத்தை முறியடிக்கணும்னா உடனே செய்ய வேண்டியது உன் முழங்கால்களுக்கு வேலை கொடு. உடனே இம்மிடியட்டா முழங்கால் போட முடியல, கைகளை ஒருத்த அங்கேயே ஜெபம் பண்ணுங்க. வேலை செய்யற இடமா இருக்கலாம். உடனே கத்தி ஊற கூட்டி நீங்க பண்றது பயந்து ஓடக்கூடாது இல்லையா? உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள ஒரு நெருக்கம், ஒரு இறுக்கம், ஒரு பிணைப்பு உருவாகட்டும். வசனம் சொல்லுகிறது ரோமர் 8:26 அந்தபடி ஆவியானவர் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடி ஆவியானவர் தாமே நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்மளுக்கு சரியா ஜெபம் பண்ண தெரியல, ஏற்ற வேளையில ஏற்ற மாதிரி ஜெபம் பண்ண தெரியல. எனக்காக என்னோடு சேர்ந்திருக்கிற ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எனக்காக ஜெபம் செய்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் கொடுக்க வேண்டும். ஆவியானவர் நாம் ஏற்ற வேண்டுவதற்கு உதவி செய்கிறார். ஏற்றபடி ஜெபிப்பதற்கு அபிஷேகத்தின் பலனாலே ஒருவன் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். பாருங்க, சும்மா ஜெபம் பண்ண தூங்கிடுவாங்க இல்லைங்களா? சில நேரம் சர்ச்சில் எல்லாம் சிலர் வந்து ஜெபம் பண்ணாங்க, 1 நிமிஷம்னு சொல்லுவாங்க, ஒரு 15 நிமிஷம் பண்ணியிருப்பாங்க. பாதி பேர் தலையை வந்து நிமிரதே இல்லை, நல்ல தூக்கம். பாஸ்டர் 30 நிமிஷம் ஜெபம் பிரசங்கம் பண்ணாரு, இவர் 15 நிமிஷம் ஜெபம். ஜெபத்திலே பிரசங்கம், ஜெபத்திலே பாட்டு, ஜெபத்திலே சாட்சி. அது ஜெபம் இல்லைங்க அது. ஏங்க நீங்க ஜெபம் பண்ணி அவருக்கே பாதி கொட்டாய் வந்துடும் பொழுது. நீங்க ஜெபம் பண்ணும்போது சுறுசுறுப்புள்ளவனாய் இல்ல, மற்றவர்களை உற்சாகப்படுத்த இருக்க வேண்டும். தூங்கி வழிய வைக்க கூடாது. அது லூக்கா 18:1-7 வாசிங்க. சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். சோர்வு ஒரு தடையை கண்டுபிடித்து அதை மாற்ற வேண்டும். அப்ப இன்றையிலிருந்து ஜெபிக்கிற பிள்ளையாய், ஜெயம் எடுக்கிற பிள்ளையாய் கர்த்தரை மாற்றுவாராக. எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தாங்க, ஒரே மருந்துங்க. எந்த வழியோ, எந்த வேதனையோ, எந்த கஷ்டமோ, நஷ்டமோ, பிரச்சனையோ, போராட்டமோ, துக்கமோ, துயரமோ, ஜெபம்.
தலைவர்கள் மாற்றப்பட ஜெபம், தலைவர்கள் உருவாக்கப்பட ஜெபம், திருச்சபைகள் பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர ஜெபம். ஹல்லேலூயா. நல்ல தலைவர்கள், நல்ல போதகர்மார்கள் வர்றதுக்கு ஜெபம், பிள்ளைகள் நன்றாய் வளர ஜெபம், பிள்ளைகள் வாழ்க்கை சீராய் அமைய ஜெபம், உங்களோட தொழில் வியாபாரம் ஊழியம் சிறப்பாய் வளர சாட்சியா இருக்க ஜெபம். எல்லாவற்றுக்கும் தேவை ஜெபமே ஜெபம், ஜெபமே ஜெயம். ஹல்லேலூயா. இன்றே இப்பொழுதே ஜெபித்து 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 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. ஒரு விஷயம் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில ஜெபமே ஜெயமாய் மாறட்டும் ஆண்டவரே. எப்பொழுதும் மோடுள்ள உறவு இன்னும் அதிகமாய் உருவாக்கப்படட்டும். எங்களுக்கு குறைகள் குற்றலாம் பண்ணீங்க. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. தவறு தப்பதில் மன்னிங்க, சாட்சியா நிறுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால என் தேவனதை செய்யும்படியா திருப்பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.